ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துகள். தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார் என்கிற இந்த சத்தியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேவன் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதே தேவன் நம்முடைய பலனாகவே அவர் இருக்கிறார். இந்த பலன் நேச்சுரல் லைஃபுக்கும் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கும் தேவனுடைய பலன் போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீது வாழ்க்கையின் அனுபவமாக சொல்கிறான். இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற பிளான்ஸ் அண்ட் பர்பசஸ் அதை நிறைவேற்றும்படி அவரே நம்முடைய பலனாகவும் இருக்கிறார். சங்கீதம் 18வது அதிகாரம் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே நம்ம படிப்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இது ஒரு பாடல், தேவனை நோக்கி பாடின ஒரு பாடல். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஒரு புது பலன் வந்துடுது, ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடுது. ஆகவே தேவனை நோக்கி அவன் பாட்டா பாடுறான். எவ்வளவு அருமையா தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார், எவ்வளவு அற்புத விதமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார் என்பதை குறித்து அனுபவித்து பாடுகிறான். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தேவன் அன்பு கூறுவதற்கு பாத்திரராக அவர் இருக்கிறார். அவருங்க அப்பா இருக்காங்க, பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுறாங்க. அதே போல கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறுகிறான். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். அவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு அன்பின் பரிமாற்றம். காரணம், அன்பினாலே தான் தேவன் நம்மை விடுவிக்கிறார். அன்பினாலே தான் நம்மை பாதுகாக்கிறார். அன்பினாலே அவரே நம்முடைய பலனாகவும் அவர் இருக்கிறார். நம்ம திரும்பவும் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தேவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகமும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறார். சாலை தேவன் ஒரு நபராகவே அவர் இருக்கிறார். நல்ல தகப்பனாக, நல்ல மெய்ப்பராக, நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவராக, நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவராக, நமக்கு நன்மை செய்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே நாம் அடிக்கடி சொல்லலாம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என் தேவனும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அருமையானவர்களே, எதிர்ப்பு நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. அவனை குறித்து இயேசுவே சொன்னார், மனுஷ கொலைபாதகன் என்று சொன்னார். மனிதனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். இந்த பூமியிலே தான் அவன் இருக்கான். கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் மனுஷ கொலைபாதகனாக அவன் சுற்றி திரிகிறான். தேவனும் இருக்கிறார். மனிதனை பாதுகாக்க முடியும், மனிதனை ரட்சிக்க முடியும் அவர் இருக்கிறார். அவரே நம்முடைய பலனாக வைத்து வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களிலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 27வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதிகள் தேவன் பேரிலே அபாரமான ஒரு நம்பிக்கை வைப்பதை குறித்து நமக்கு போதிக்கிறது. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் ரட்சிப்புமானவர், என் பலனானவர். அருமையானவர்களே, உரிமை பாராட்டுங்கள். கர்த்தரை உங்களுக்கு சொந்தமாக உரிமை பாராட்டுங்கள். நம்பர் 1 அவர் இருக்கட்டும். தேவனை முதன்மையாக வைத்து வாழுங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அபாரமான நம்பிக்கை தேவன் பேரிலே. அப்படி வைத்து வாழும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசைகள், உதவிகள், தேவனுடைய அனுகூலங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அடைகிறது. இப்ப கடவுள் நம்முடைய பலன் பார்த்தோம். கடவுள் நம்முடைய பலனாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த தெய்வீக பலனை நம்முடைய வாழ்க்கையில எப்படி டிரா பண்ணுவோம், எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அதை எப்படி நாம் அனுகூலமாக எடுத்துக்கொள்ளலாம், அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள பகுதிகள். அதில் பாருங்க, கடவுள் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அதாவது பலன் இல்லாதவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்ப சமீபமா ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிஞ்சு அப்படின்ற 9 சொடக்கு போட்டோம்னா 100 மீட்டர் கடக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. 9 நொடிகள் 100 மீட்டர் ஓடிடுறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. வாலிப வயதில் நல்லா ஓடலாம். சரீர பலனுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது.
ஆவிக்குரிய பலனுக்கு லிமிட்டே கிடையாது. காரணம் என்னன்னா, தேவனே நம்முடைய பலனாக வந்து விடுகிறார். பூமியின் கடையாதர்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கடவுள் வந்து ஒரு நாள் கூட, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் நான் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. காரணம், அவர் வந்து சோர்ந்து போவதும் கிடையாது, இளைப்படைவதும் கிடையாது. பலனுடைய மொத்த ரூபம் தான் தேவன். மனிதனுக்கு உதவி செய்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாருங்க, உலகத்துல இயற்கையான ஒரு இது என்னன்னா, சோர்ந்து போகிறவங்கள இன்னும் சோர்வடைய செய்வாங்க, நல்ல பலனா இருக்கிறவங்கள கூட சோர்வடைய செய்வாங்க. இது மனிதனுடைய இயற்கையான சுபாவம். ஆனால் தேவனுடைய இயற்கையான சுபாவம் என்னன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். தேவனுடைய பலன், அதை நாம் எப்படி டிரா பண்ணலாம்? 31வது வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆச்சரியப்படத்தக்க ஒரு சத்தியம் இது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு என்றால் என்ன? டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊற்றும் ஆதாரமாக வைத்து அவரிடத்தில் உறவாடி அவருடைய சத்தியங்களை உட்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே புது பலன் உண்டாகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்னா அவருடைய பிரசனத்திலே தேவனுடைய நம்ம உறவு கொண்டு ஐக்கியம் கொண்டு வாழும்போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவனே சொல்கிறார். உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தேவனிடத்திலே தேவனுக்குள்ளாக பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவன் அவனை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தேவனே சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையாக வைத்த தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றார் பாருங்க, முதிர் வயதுல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பலனாக இருக்கிறபடினாலே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா நன்மைகளையும் நற்கிரிகளையும் தேவன் உங்களுக்கு ஆயத்து பண்ணித்திருக்கிற எல்லா நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோ. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய பலனாக ஜீவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் எங்களுடைய பலனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.